வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 வரமிளகாய், 6 டேபிள் ஸ்பூன் மல்லி, சின்னதாக 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இதோட 3 கொத்து கறிவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம். நிறைய பேர் விரும்பி கேட்டதால் இந்த சேனலில் சனிக்கிழமை மட்டும் நான்வெஜ் வீடியோ வரும். 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அரிசி. மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். அரிசி சேர்க்கிறதால குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். வாசனை வர்ற அளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான எல்லாமே நல்லா வறுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 150 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். குழம்பு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தண்ணியை குறைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க நம்மளோட சிக்கன் மிளகு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட விருப்பம் இல்லைன்னா சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய். அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான நம்மளோட சிக்கன் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோடைய பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.